வணக்கம் மக்களே. காசாவயல் கண்ணன் கதைகள் சேனலை தொடர்ந்து பார்த்து நமக்கு நல்ல கருத்துக்களை வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். புதுசாக நம்முடைய சேனலை பார்க்குற கேட்குற நண்பர்கள் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற தினம் நம்ம சொல்கிற கதைகள் உங்களை தாண்டி போகாமல் உங்களை பார்க்க வைக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் அரண்மனை மாடியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அரண்மனைக்கு கீழே சாலையில் ஒரு ஆள் அப்பாவித்தனமாக நின்றுக்கிட்டு அரண்மனையை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனை ராஜா பார்த்துட்டாரு. காலங்காத்தால் இவன் முகத்தில் முழிச்சிருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா உள்ளே திரும்பினார். வாசப்படியிலேயே தலை மொட்டுன்னு மோதிட்டுச்சு. அப்பாடான்னு சொல்லிக்கிட்டே தலையை கையால் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டார். பலமான அடி. ராஜாங்கிறதுனால தலையில் மோதிக்கிட்டால் அது வலிக்காமல் இருக்க போகுது. வலி தாங்க முடியலை. இதை பார்த்ததும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. என்னாச்சு ராஜாவுக்கு என்னாச்சுன்னு விசாரித்தாங்க. காலையில் எந்திரிச்சதும் மாடியில் போய் நின்னேன். வீதியில் ஒரு சனியை முடித்தவன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் முகத்தில் பிடிச்சிட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக சொன்னார் ராஜா. இதை கேட்டதும் ஒரு காவலாளி வேகமாக தெருவுக்கு ஓடினான். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டான். அதுக்குள்ளே அமைச்சரும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. மகாராஜாவுக்கு மண்டையில் காயம் ஏற்பட காரணமாயிருந்த இந்த மகா பாவி பயலுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு உத்தரவு போட்டார் மந்திரி. தனக்கு மரண தண்டனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் அழுகணும் தானே. ஆனால் அவன் அழுகலை, பெக்கேன்னு சிரிக்கிறான். என்னப்பா அது, இன்னைக்கு சாயந்தரம் உன் தலையை வெட்ட போகிறாங்க, நீ இப்படி சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் நிதானமாக பதில் சொல்கிறான். அமைச்சரே, என் முகத்தில் மன்னர் முழிச்சதுனால அவருக்கு தலையில் அடிபட்டு காயமாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட சனியை பிடிச்ச முகம் எனக்குன்னு சொன்னார். சரி, அது போகட்டும். என் முகத்தில் முழிச்சதுக்காவது இந்த அளவோடு போயிடுச்சு. நான் இன்னைக்கு தான் முதல் தடவையாக காலையில் இந்த மன்னர் முகத்தில் முழித்தேன். பலன் என்னன்னு பார்த்தீங்களா? என் உயிரே போக போகுது. இதிலிருந்து ராஜாவோட முக லட்சணம் எப்படிப்பட்டதுங்கிறது நினச்சி பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னான்னா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.